மேஷராசி அன்பர்களுக்கு நாம இந்த காலகட்டத்தை நாம எடுத்துக்கிறோம். இந்த காலகட்டம் தொடங்கும் போதே சந்திராஷ்டமத்துல தொடங்குது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது. முயற்சிகள்ல ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாம ஒரு காரியத்துல முடிவெடுக்கணும்னா நாம நீண்ட ஆலோசனை பண்ணணும். நாம கொஞ்சம் இறங்கி வந்தா மட்டும்தான் நம்மளால முடிவுகள் எடுக்க முடியும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு உறுதியாரு. முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையிற, அது ஒரு பெரிய விஷயம். நேர் பாதையில பயணிக்க போறது எல்லாமே ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில கொடுக்க போறது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நமக்கும் நம்ம சுப்பீரியருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகப் பெறுவீர்கள். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்ம கம்பெனிக்கு. நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்துல நமக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கடுமையான முயற்சி என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். பல காரியங்களும் உங்களுக்கு ஒரு இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போறது. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி தொழில் உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு பணியிட மாற்றம், ஒரு பதவி உயர்வு, அது எல்லாமே நமக்கு இந்த நேரத்துல கிடைக்க போறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அதை தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு நிச்சயமான முறையில அமையும், கிடைக்கும். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் நமக்கு ரணருண ரோகஸ்தானத்துல ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ற. ராசிநாதன் புதன் இந்த நேரத்துல நமக்கு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு மாறுற. ஸ்தான பலம் ரொம்ப நல்லா இருக்கு. பூமி, வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். தடைபட்டு இருந்த கல்வினை மீண்டும் நம்மளால தொடர முடியும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களோடு ஒரு திருப்தியான சூழல் என்பது நமக்கு நிலவும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். பெண்களுக்கு வீடு, மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கணிஞ்சாச்சு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை, வாகன பிராப்தி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.